உண்மையிலே வந்துச்சா? வாங்கலையா? சரி, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போடுவோம். 9 பெண்கள் அப்பா வந்து பொது சேவை தொடர்புள்ள வாங்க, தயவு செஞ்சு வாங்க. 7 ஆண்கள் வாங்க, 8 வாங்க. உங்க இஷ்டம், அது நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. கிராம சபை அரசு அலுவலர்கள் சிறுத்தை சொல்லிருக்கிறாங்க. அதான் சட்டம். அப்ப இனிமே இந்த பகுதிகளை உள்ள கட்டுப்பாடு வனச்சட்டம், வன பாதுகாப்பு அனைத்து கட்டுப்பாடு உங்க கையில வரும். போக போக இது புரியும். 9 பெண்கள் தான் இருக்கணும், 7 ஆண்கள் தான் இருக்கணும், 8 ஆண்கள் தான் இருக்கணும். அதிகப்படியான பெண்கள் இருக்கு. நான் புரியுது சொன்னா யாரும் புரியாது. வெளியேற்ற நடவடிக்கை செய்வாங்க. வன அலுவலர்கள் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த வேலைகளை செய்யறாங்களா, இவங்களுக்கு பதில் எப்படி வரும்? 75 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே இருந்தோம். தாத்தன் பாட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் மூத்தோர் வாக்குமூலம், அதுக்கு தான் பழைய போட்டோ, அதுக்கு தான் பழைய பேப்பர். 75 வருஷமா தான் இருக்குமா? இந்த அம்மா வரலாறுலாம் கேட்டேன். 100 வருஷம் சொல்றாங்க. இந்த 90 நான் வெளியே தேவைக்கு பதில் தர்றாங்க. பதில் தந்துட்டா அவங்க அதை பார்த்துட்டு அமைதியா இருப்பாங்க. அதுக்கு என்ன செஞ்சா இவங்க வெளியேற்றம்? வன அலுவலர்கள் வந்து வெளியேற்ற நடவடிக்கை செய்தா நீங்க கேட்க வேண்டிய வேலை, முதல் வேலை எனக்கு அறிவிப்பு கொடுங்க, எனக்கு நோட்டீஸ் கொடுங்க. அதுக்கு நாம பதில் தரதுக்கு 4 நாள் டைம். இப்படிதான் வெளியேற்ற முடியும். ஒருவேளை இந்த அவங்க இப்ப ஒரு விஷயம் நடந்துட்டு வனத்துறைக்குள்ள அலுவலர்கள் அந்த ஒரு 398 பேர் லிஸ்ட் வந்து வன உரிமை சட்டம் 2006 கருத்தில் கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தும். இந்த போராட்டத்துக்கு விரைவாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளியேற்ற நடவடிக்கையில் இருந்து தப்பிக்கலாம். வந்து ஒரு வெளியேற்றம் அறிவிக்க நடவடிக்கை அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு, அதாவது எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த வெளியே ஒத்துக்கிட்டு போவார், உடனே வந்து வெளியேற்ற மாட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமும் சிஇசி கமிட்டி சொல்ற சென்ட்ரல் ஒரு அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றம் சொல்லி துடிப்பாரு. அப்ப அவங்க இந்த வனவிப்பு சட்ட கிராம சபை பதிவு போக 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 இந்த தீர்ப்பு நீர்த்து உண்மையான பாரு பார்த்துட்டு என்ன குறைந்தது அதை சொல்லணும். அதை சொல்ல இதை பூரா நம்மளை பூரா கண்மூடித்தனமா 148 பேர் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த கடவுளை உருவாக்குறது வருவாய்த்துறை உதவியோட பாரசு தேவையில்லாம நம்மகிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அந்த இவங்க பூரா ஆக்கிரமிப்பாளர் ஒரு சட்டம் கட்சி ஒன்று போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. ஏற்கனவே இந்த விஷயமா நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொன்னன்பகை, கொங்குரவு, சென்றாயவரம், தெற்கு பொன்னம்படை எல்லாம் இணைந்து இன்றைக்கி ஒரு கிராம சபை கூட்டம் அமைச்சிருக்காங்க. இந்த கிராம கூட்டத்தில் என்னென்னா இன்றைக்கி ஆக்கிரமிப்பாளர் இப்படின்ட்டு இன்றைக்கி ஊருக்கு 10 20 பேர்த்த எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஒன்று சேர்த்து இன்றைக்கி இருக்கிற டாக்குமெண்ட் நாங்கள் பழைய டாக்குமெண்ட்டில் கொடுத்து வச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் இதில் பழைய காலத்தால் நாங்கள் பூர்வீக குலமாக தான் நாங்கள் இருக்கோம், அந்தமாரி இருக்கோம்ட்டு நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்டில் கொடுத்து தீர்மானத்தில் நோட்டில் ஏற்றி இன்றைக்கி நாங்கள் மேலே இடத்துக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நாங்கள் தீர்மானம் போட்டு வச்சுருக்கோம். அடிப்படை வசதி, ரோடு வசதி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு சுடாடுக்கு பாலத்தை ஆதார் கார்டு தான் ரோடு கவனம் இது வனத்துறையால் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசதி எங்களுக்கு இந்த சட்டம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அந்த பாலத்தை கட்டி பல வருடங்களுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்போம். இன்றைக்கி தான் எங்களுக்கு இந்த சட்டமே எங்களுக்கு விழிப்புணர்வாகி தெரிஞ்சிருக்கு. இது மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த சட்டத்தை வந்து எங்களுக்கு புக்கை வந்து பின்னாடி வச்சுட்டாங்க. இந்த புக்கை டேபிள் வைக்க வேண்டிய புக்கை பின்னாடி வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் எந்த ஒரு நிதி சொன்னாலும் மாவட்ட நிர்வாகம் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு தெரியப்படுத்தி மாதிரி இருக்கமான்னு கேட்டுக்கொள்கிறோம். கிராம சபை இன்றைக்கி வந்து பொன்னன்படை கிராமத்தில் வழக்கமாக வந்து கடமலை ஒன்றியத்தில் உள்ள எல்லா ஊராட்சியிலையும் வந்து தொடர்ந்து வந்து கிராம சபை கூட்டம், சிறப்பு கிராம சபை கூட்டத்தை நடத்திட்டு வராங்க. அந்த விதமாக இன்றைக்கி வந்து 27/8 இன்றைக்கி வந்து பொன்னன்படை கிராமத்தில் வந்து கிராம சபை கூட்டம், சிறப்பு கிராம சபை கூட்டமும் வன உரிமை குழுவும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் என்ன தீர்மானம் ஏற்றிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே உள்ள மக்கள் எல்லாமே நாங்கள் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், பல தலைமுறையாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பட்டா வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனு மீதான நடவடிக்கை வந்து எல்லாமே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை அரசாங்கம் வந்து செவி சாய்க்கலை. அப்போ இது நம்ம அதிகாரத்தை நம்மளே எடுத்துக்கலாமே சொல்லி வன உரிமை குழு மூலமாகவும் கிராம சபை குழு மூலமாகவும் மனு எங்களுக்கு வந்து பட்டா வேணும்னு சொல்லி அந்த மனுக்களை வந்து சரி பார்க்குற விதமாக இன்றைக்கி தீர்மானம் ஏற்றி எல்லா மனுக்களையும் வாங்கி சரி பார்த்துட்ருக்காங்க. இந்த நிகழ்வுக்காக தான் இன்றைக்கி கிராம சபை கூட்டம் நாங்கள் ஏற்றிருக்கோம்.